நீங்க சொன்ன மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் நீங்க ஜிம்முக்கே போயிருக்கீங்க. அந்த சூழ்நிலையில ஜிம் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? நீங்க அந்த சோகத்த மறக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இல்ல உங்க உடம்புல வந்த பிரச்சனையெல்லாம் மீண்டு வரதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்ததா? எப்படியெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? ஜிம்முங்கிறது எனக்கு நான் எதிர்பார்க்காத விஷயம். ஆனால் என் பையன் ரெகுலராக போகிறதுனால ம், அவன் ஜிம்முக்கு போனால் அவன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், வயசை பற்றி கவலைப்படாதேன்னான். ம், சரி நானும் கொஞ்சம் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனேன். ம், அங்கே போயிட்டு கொஞ்சம் பயந்தான். எதுவுமே நம்மளால் நீ நீ ப்ராப்ளம் நிறையா இருக்கே, முழங்கால்லாம் நம்மளுக்கு ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆச்சே, ம். போக முடியுமான்னு கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருந்தது. ஸ்குவாட்டே பண்ணக்கூடாது, தரையில உட்காரக்கூடாதுன்னுலாம் அப்படி சொல்லுவாங்க. அவ்வளோ கண்டிஷன்ஸு. ஆமா. மாடிப்படி ஏறாதேம்பாங்க. எனக்கும் ஆக்சுவலாக ஸ்கூட்டரில் யாரையா ப்ரெஸ் பண்ணிட்டு ஏறுறது கூட உடம்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ம், அதுக்கப்புறம் அவன் சொன்னான், இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல் பாடி முதல்ல மசில் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணணும், நீ வா நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா. ம், அவனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சதுனால நானும் தைரியமாக ம், போனேன். ம், அதை அவன் சொல்ல சொல்ல ஒன்று ஒன்றா செய்ய செய்ய ம், கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி நம்ம எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கேன், நம்ம ரொம்ப சீனியர் மோஸ்ட்டு ஆர்ட்மேன் மாதிரி நம்ம உட்காந்து. அப்புறம் அவங்களாம் என்னை ரொம்ப என்கரேஜிங்காக எல்லோரும் ஐயோ மேடம் வராங்கன்னு சொன்னோன்னே கொஞ்சம் எனக்கும் ஆஹா நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிற இது வந்துடுச்சு. எனக்கும் உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துக்கு தெரியறது, இம்ப்ரூவ்மெண்ட்டு. அங்கே போனாலே அந்த ஒரு மாதிரி பசங்களை பார்க்குறது எல்லாம் ஜாலியாக மியூசிக் போட்டோன்னா அவங்கெல்லாம் பண்ணுறது எனக்கே ஒரு இது வந்துடும். நான் பாட்டு கொஞ்சம் ரெகுலராக 1 மந்த் ஆனோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு எந்தெந்த மிஷினில் எப்படி செய்யணும்னு. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சொல்லி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி என்னால் எவ்வளோ முடியும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டேன், நம்ம ஒழுங்காக மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு அவனோட அட்வைஸ் படி. அப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் அவனுக்கு டைம் கிடையாது, அதனால அவன் வந்து ட்ரெயினரை போட்டான், ஜிம் பர்சனல் ட்ரெயினர். எனக்கு கோகுல்னு ஒரு நல்ல ட்ரெயினர் கிடச்சாரு. அவர் என்னை 6 மந்த்ஸுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. அந்த அவரோட ட்ரைனிங்கில் நான் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத கரெக்டாக ஸ்டெப்ஸு கேட்டுட்டு இப்போ நல்லாவே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு.